அண்ணன் எப்படியாச்சும் விசா போடுவாரு. இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் காசு சேர்க்கணும். அண்ணன் தான் கால் பண்ணுறாரு. ஹலோ அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் தம்பி. நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்குண்ணே. ஆமாம்ல, நியூ இயர்லாம் வந்துச்சுல்ல? ஆமாண்ணே, ஹாப்பி நியூ இயர்ண்ணே. வருஷம்லாம் முடிஞ்சிருச்சு. என்னண்ணே, விசாலாம் ஓகே தானே? ஹாப்பியாக இருக்குண்ணே. ஓகே அண்ணா, போட்டிங்களாண்ணே? இல்லை தம்பி, உனக்கு விசா கிடைக்கல தம்பி. அது இன்னொருத்தருக்கு போயிருச்சு தம்பி. அப்படியாண்ணே? சரிண்ணே. உனக்கும் ஏதாவது பண்ணலாம் தான் பார்க்குறேன், ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? என்னென்ன பண்ணுறது? எனக்கு எதுவுமே ராசி இல்லைண்ணே. எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர்ண்ணா. என்னை நம்பி காத்துட்டு இருக்க அம்மா அப்பாவுக்கு நான் எதுவுமே பண்ணலைண்ணே. எனக்காக இருக்கிற பொஞ்சாதி புள்ளங்கட்டிகளுக்கு நான் எதுவுமே பண்ணலைண்ணே. அவசரத்தில் யார்கிட்டையும் காசு வாங்கினா காசை நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்குறாங்கண்ணே. எல்லாருமே சொல்லுவாங்கண்ணே, இன்றைக்கி வெயில் அடித்தா நாளைக்கு மழை வரும் அப்படின்னு. என் வாழ்க்கையில் கண்ணீர் மட்டும்தானே மழையாக வருது. இல்லைண்ணே, எனக்கு மட்டும் இல்லைண்ணே, என்ன மாதிரி லைஃப்பில் சாதிக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் கண்ணீராக தானே இருக்குது. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமாண்ணே, பார்த்துக்கலாம் அப்படின்னு. என் வாழ்க்கையில் எல்லாமே ஃபெயிலியர்ண்ணே. எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குதுண்ணே. எனக்கு ராசியே இல்லைண்ணே. என்னை ஏன் தான் கடவுள் படைச்சானேன்னு இருக்குண்ணே. லைஃப்பில் எத்தனை தானே பார்க்குறது, ஒரு நல்லது கூட வர மாட்டேங்குதுண்ணே. பரவாயில்லண்ணே, எனக்கு விசா இல்லைனாலும் பரவாயில்லண்ணே. ஓகேண்ணே, பார்த்துக்கலாண்ணே. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடக்கலாம். ஸோ எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கேன்.